ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம மன அழுத்தம் எப்படி குழந்தையின்மையை பாதிக்குது அப்படின்றத, குழந்தையின்மையை உருவாக்குகிறது, என்ன பிரச்சனையை கொண்டு வருது, அதே மாதிரி செக்ஸில் என்னென்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ மன அழுத்தம் கரு தரிக்கிறதுக்கு முன்பே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருது. ஒரு தாம்பத்திய உறவையே அது பாதிக்குது. ஸோ கருத்தரிக்கிறதுக்கு முன்பு, கருத்தரித்தவுடன், கருத்தரித்த பின்பு, டெலிவரிக்கு முன்னால் பல்வேறு வகையில் இந்த மன அழுத்தம் பாதிக்குது. இப்போ படத்தில் பார்க்குறீங்க, மன அழுத்தம் கருத்தரிக்கிறதுக்கு முன்னால் எப்படி பாதிக்கும்? செக்ஸ் பிஹேவியரை பாதிக்கும். இது மனிதர்களில் மட்டும் இல்லை, விலங்குகளையும் இந்த ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மன அழுத்தம் உள்ள ஒரு மனிதன் மன பதட்டம் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களால செக்ஸ் ஆர்வமாக ஈடுபட முடியாது. பல்வேறு விலங்குகளை ஜூவில் வச்சுருக்கும்போது, விலங்குகள் நம்ம விலங்கியல் பூங்கா, அந்த ஜுவாலஜிக்கல் பார்க்கிலலாம் இருக்கிற விலங்குகள் அவ்வளோ எளிமையாக செக்ஸில் ஈடுபடாது. பெரும்பாலான விலங்குகள் செக்ஸ் பண்ணி இனப்பெருக்கமே பண்ணுறதில்ல. இயல்பாக காடுகளில் வளரக்கூடிய சிங்கம், புலி, யானை இதெல்லாம் நார்மலாக செக்ஸில் ஈடுபட்டு நார்மலாக குழந்தை அதனுடைய இருக்கும். ஆனால் அடைச்சி வச்சு கூண்டில் அடைச்சி வைக்கக்கூடிய விலங்குகள் செக்ஸில் அவ்வளோ தூரம் தாராளமாக ஈடுபடுறதில்லை, ஃப்ரீக்வெண்ட்டாக ஈடுபடுறதில்லை. அடுத்து அந்த ஈஸ்ட்ரஸ் சைக்கிள்னு சொல்கிறாங்க. விலங்குகளுக்கெல்லாம் ஈஸ்ட்ரஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நமக்கு மனிதர்களுக்கு மென்சஸ் சைக்கிள்னு சொல்கிறோம். அந்த ஈஸ்ட்ரஸ் சைக்கிளும் ரெகுலராக கரெக்டாக வர்றதில்லை. எப்பயோ ஒரு முறை தான் அடைக்கப்பட்ட விலங்குகளுக்கு வருது. மனிதர்களுக்கும் மன அழுத்தம் வரும்போது, ஈவன் பெண்களுக்கு, மன அழுத்தம் உள்ள பெண்களுக்கு தீட்டு ரெகுலராக வராது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? மதுரையிலிருந்து செல்வா பேசுகிறேன் சார். செல்வா, சொல்லுங்கள் செல்வா. உங்கள் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெரும் மாபெரும் ஒரு விழிப்புணர்வு ஆகுது சார். நன்றி செல்வா. சொல்லுங்கள் சார், என்ன கேள்வி உங்களுது? சார் எனக்கு ஒரு 2 கொஸ்டின் சார். நம்மளால எத்தனை வயசு பெண்களை சார் நமக்கு ஒரு 10 வயசு 12 வயசு கம்மியான திருமணம் பண்ணலாமா சார்? அதாவதுங்க, நீங்கள் எப்படிப்பட்ட, நாம் 18 வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ணணுமா சார்? இல்லை 17 வயசு இப்பெல்லாம் பண்ணலாமா பெண்கள்? அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்க விரும்புகிறீங்க, எப்படிப்பட்ட மனைவி வேணும் அப்படின்றது தாங்க முக்கியமான விஷயம். நீங்கள் மனைவியோட ஒரு தோழமையோட, நட்போட, ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும், காதலோடு வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்கள் சம வயது பெண்களில் 1-2 வயது மூத்த பெண்கள், 1-2 வயது இளைய பெண்களை திருமணம் செய்யலாம். 2 பேருக்கும் நான் சொல்கிறத நீ கேட்கணும், யார் தலைவன், யார் சொல்கிறத யார் கேட்கணும், இந்த பிரச்சனையே இல்லாமல் 2 பேரும் ஈக்குவல், இந்த குடும்ப வாழ்க்கையில் 50-50% ஷேர்ன்ற மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் திருமணம் வச்சுக்கிட்டு யாரையும் வழி நடத்த வேண்டியதில்லை. அவங்கவுங்களாக இருக்கான், 2 பேரும் இயல்பு இப்படி இருக்கலாம். இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி, இல்லை இந்திய குடும்பங்கள் மாதிரி கணவன் தலைமை, கணவன் சொல்கிற வழி நடக்கணும் பெண் அப்படின்னா, நீங்கள் ஒரு 5 வருடம் 10 வருடம் குறைவான பெண்ணை கல்யாணம் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா நீங்கள் சொல்கிறபடி தான் மனைவி கேட்கணும். அப்படின்றப்போ மனைவிக்கு ஈக்குவலான வயசாக இருக்கும்போது பல நேரங்களில் பெண்களும் ஒரு அளவுக்கு சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஆனால் அதில் ஒன்று நல்லா நம்ம என்ன பார்க்கணுன்னா, காதல் அங்கே போயிடும். நீங்கள் எப்போ மனைவியை கட்டுப்படுத்துகிறீங்களோ அப்போயே உங்களுக்கு காதல் இருக்காது. உங்களுக்கு அடங்கிய ஒரு மனைவியாக இருப்பாங்க. அது 5 வருடங்கள் சரிதான். ஒரு 5 வருடங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா பெண்களுடைய மென்டல் மெச்சூரிட்டி ஒரு 15 வயது தாண்டின உடனே ஆண்களோட மென்டல் மெச்சூரிட்டி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா தீட்டு வந்துடுறது, பருவம் அடைகிறது, பல காரணங்களால் அவங்களுக்கு மென்டல் மெச்சூரிட்டி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆண்கள் அப்பையும் ஒரு 18 வயது பெண்ணுக்கும் 18 வயது ஆணை பார்த்தா ஆண் ஒரு விளையாட்டுத்தனமாக இருப்பார், பெண் பொறுப்பு உள்ள ஒரு பெண்ணாக மாறுறதை பார்க்கலாம் டக்குன்னு. பொதுவாக திருமணங்களை ஒரு 20 வயது வரைக்கும் தள்ளி போடணும் பெண்களுக்கும். ஏன்னா
டீனேஜ் ப்ரெக்னன்சின்றது சரியல்லன்னு உலகம் முழுவதுமே நிரூபிக்கப்பட்டிருக்கு. 19 வயதுக்கு உள்ளாக ஒரு பெண் கர்ப்பமாவது தவறானது, உடல் அளவிலும் மனதளவிலும் அது ஏற்றதல்லன்னு. அதனால் ஒரு பெண் வந்து 19 வயதுக்குள்ளே திருமணம் செய்து கர்ப்பமாகிறது விரும்பத்தக்கதல்ல. ஒரு 20 வயது வந்து ஒரு பெண் மெச்சூரிட்டியோட உடல் அளவிலும் மனதளவிலும் தயாராக இருப்பாங்க. ஆண்களுக்கு வந்து ஒரு 25 வயது, ஏன்னா அந்த நேரத்தில் பொருளீட்டக்கூடிய தகுதியும் திறமையும் ஆணுக்கு வேண்டியது இருக்குது, வேலையும் வேணும். ஒரு 25லேருந்து 30 வயது வந்து ஆணுக்கு சரியான வயது. பெண்ணுக்கு வந்து 20லேருந்து 25 வயது வந்து ரொம்ப சரியான வயதாக இருக்கும். சரி, இப்போது டெஸ்டோஸ்டிரான் எப்படி இருக்கும் மன அழுத்தத்தில்? அதே மாதிரி ரொம்ப மன அழுத்தம் வரும்போது ஏசிடிஹெச் என்ற ஹார்மோன் சுரந்து டெஸ்டோஸ்டிரான் அளவை ரொம்ப குறைக்கிறது. அது வந்து பல நேரங்களில் பல்வேறு காரணங்களால் ஆண்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் எல்லாம் ஆண்களுக்கு குறைகிறது. அதனால் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு செக்ஸில் ஒரு ஆர்வமும் குறையும். ஆண்களுக்கு ஆர்வம் ரொம்ப குறையிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அளவும் குறையிறது. இதெல்லாம் வந்து மன அழுத்தம். கிரானிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் குறைவாக இருக்கும், செக்ஸில் ஆர்வம் கம்மியாக இருக்கும். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் கம்மியாக இருக்கும், செக்ஸில் ஆர்வம் 2 பேருக்குமே கம்மியாக இருக்கும். அதே மாதிரி கருமுட்டைகள் வளர்ந்து மெச்சூர் ஆகிறதுல, முதிர்ச்சி அடைகிறதுல பெண்களுக்கு பிரச்சனை வருது. பல காரணங்கள் கெமிக்கலாக. அதே மாதிரி ஆண்களுக்கு விந்தணுக்கள் வளர்ந்து நன்றாக மெச்சூர் ஆகிறதுல பிரச்சனைகள் வருதுன்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்கினங்களுக்கும் இது பொருந்தும். அதனால் மன அழுத்தம் இருக்கிறதுல நிறைய பாதிப்புகள் வருது. கருத்தரிப்பதுலேயும் பாதிப்பு. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ. வணக்கம், சொல்லுங்கள் மேடம். வணக்கம் சார், நாங்கள் வேலூர் மாவட்டத்திலேருந்து சித்ரா பேசுகிறேன் சார். சித்ரா, சொல்லுங்கள். சார், எங்கள் கல்யாணம் ஆகிட்டு 20 வருஷம் ஆகுது சார். நாங்கள் அந்த வெள்ளைப்படுறது இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது பிரச்சனை வருங்களா சார் பின்னாடி பாதிப்பு? ஒரு பாதிப்பும் வராதுங்க. பெண்களுக்கு வெள்ளைப்படுறதுன்றது கொஞ்சம் இயல்பாகவே இருக்கும். ஓகே சார், எனக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து அதிகமாகவே இருக்குது சார். நான் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சார். நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கேன். அது அப்போ பார்த்தீங்கன்னா கூட அதிகமாக வெள்ளைப்பட்டுட்டே இருக்கு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா நான் ஒல்லியாகவே இருப்பேன் சார். நாங்கள் சரிங்க, அதாவது பல காரணங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து வெள்ளைப்படுறதுக்கு சார் தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது பூஞ்சைக்காளான் போல் ஈஸியாக பெண் உறுப்பில் போயிடலாம். ஆசனவாய் பக்கத்தில் இருக்கிறனால மோஷன் போகிற இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிருமி தொற்று எளிமையாக பெண் உறுப்புக்கு போயிடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது உபயோகப்படுத்த சோப் போட்டு பெண் உறுப்பை வாஷ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிங்கன்னா அதிலிருந்து கிருமிகள், நல்ல கிருமிகள் இறந்து போய் வெள்ளப்படக்கூடிய கிருமி தொற்று வரலாம். இப்படி பல காரணங்கள். மன அழுத்தமே வெள்ளப்படுறது அதிகமாக்குங்க. பல காரணங்கள் இருக்குங்க பெண்களுக்கு வெள்ளப்படுறது. ஹார்மோன்கள் குறைபாடு இருந்தால் பல காரணங்கள். அதனால் மொத்தத்தில் நீங்கள் முழுமையான செக்கப் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சந்தோஷமான பாசிட்டிவான மனநிலையோடு வாழுங்க. உங்களுக்கு இந்த வெள்ளப்படுறது பெருமளவுக்கு குறைஞ்சிரும். சரிங்க சார். சொல்லுங்கள். நன்றிங்க. சரிங்க, இப்போது அதே மாதிரி பல அனிமல்களில், விலங்குகளில் செய்த ஆய்வுகளில் கரு வந்து கர்ப்பப்பையில் ஒட்டுறதுல பிரச்சனை இருக்குது. மன அழுத்தம் உள்ள விலங்குகளுக்கு கரு கர்ப்பப்பையில் ஒட்டி வளர்கிறதுல பிரச்சனைகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா நம்ம குழந்தையின்மை தம்பதிகள் வந்து ரொம்ப ஒரு மன பதட்டத்தில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். பொதுவாக இதெல்லாம் ஒன்றும் வராதுன்னு நம்ம நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஹார்மோன்கள், மனப்பதட்டம் எல்லாமே வந்து கருவுறதை ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிக்கும். இதில் நிறைய ஆய்வுகள் இருக்குது. சில நேரம் நேயர்களுக்கு புரிகிறதுல சிக்கல் இருக்குது. ரொம்ப டெக்னிக்கலாக போகும்போது புரியுதலில் பிரச்சனை இருக்குது. பல்வேறு புதிய ஆய்வுகள் வந்திருக்கு இப்போது. அதே மாதிரி சரி, டெலிவரி ஆன பிறகு குழந்தைகிட்ட என்ன மாதிரி மதர் வந்து எப்படி ஒரு பிஹேவ் பண்ணுவாங்க, அதே மாதிரி வயிற்றில் குழந்தை இருக்கும்போதும் குழந்தை பிறந்த பிறகுமே மதருக்கு, தாய்க்கு வந்து பதட்டம் அதிகமாக இருக்கும்போது அது அதனுடைய குழந்தைகளை பாதிக்குது. இது பல முறை நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த விஷயமும்.
ஹலோ ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் மதுரையிலேருந்து பரணி பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் பரணி. சார் எனக்கு மேரேஜ் ஆகி 2 பையங்க இருக்காங்க. சரிங்க. சார் காண்டாக்ட் வச்சுக்கும்போது எந்த ஹாப்பினஸ் ஃபேமிலி செக்ஸோட காண்டாக்டில் எந்த சந்தோஷமே கிடைக்க மாட்டேங்குது சார். எவ்வளவு மாதத்துக்கு எத்தனை முறை செக்ஸ் வச்சுக்கிறீங்க? 2 or 3 days சார். நீங்கள் வந்து முதல்ல ரெகுலராக செக்ஸ் வச்சுக்கோங்க. நீங்களும் ஒரு செக்ஷுவல் பீயிங், செக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம் ரெகுலராக பாருங்கள். குழந்தைகளை பக்கத்து ரூமில் படுக்க வைங்க. நீங்கள் குழந்தைகளோட சேர்ந்து படுக்காதீங்க. உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு வாரத்தில் 15 மணி நேரமாவது தனியாக இருக்கிறதுக்கு ஒதுக்குங்க. அந்த நேரம் குழந்தைகளை உங்கள் அம்மா வீட்டில் விட்டுறலாம், யாராவது ஒருத்தரை பார்த்துக்க விட்டுருங்க. நீங்கள் 2 பேரும் காதலர்களாக இருங்க. எப்போதுமே அந்த உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. என்ன குழந்தைகள் கூட உங்களுக்கு உள்ளே வரக்கூடாது. நம்ம நாட்டில் வந்து சென்டிமெண்ட் ரொம்ப வச்சுருப்பாங்க. இல்லை குழந்தைக்கு தான் நாங்கள் உயிர் வாழ்கிறோன்னு. குழந்தைகளுக்கு நல்லது செய்யணுன்னா கூட நீங்கள் 2 பேரும் குழந்தை இல்லாமல் ஒரு வாரத்துக்கு 15 மணி நேரம் இருக்கணும். ஏன் அப்படி? நீங்கள் அப்படி இல்லைன்னா உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும். உங்களுக்கு செக்ஸில் நாட்டம் குறைஞ்சிரும், செக்ஸில் ரொம்ப ஈடுபட மாட்டீங்க. இது கிரானிக்காக லாங் ரனில் நாளாக என்ன பிரச்சனைனா, கணவன் மனைவிக்கிடையே வேறு பிரச்சனைகள் வந்துடும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் பெருசாக வெடிக்கும். அடுத்து வந்து செக்ஸ் சரியாக இல்லாத திருமணங்களில் கணவனுக்கு வெளியே யாராவது ஒருத்தர் ஆதரவு காட்டும்போது, நெருக்கம் வரும்போது அங்கே போக வாய்ப்பு இருக்குது. மனைவிக்கு வந்து வீட்டில் யாராவது பக்கத்தில் வேலை செய்யும் இடத்துல எங்கேயாவது நெருக்கம் வரும்போது தவறுகள் வரும். தவறுகள் வந்ததுன்னா அதோட அந்த குடும்பம் பிரிஞ்சிடும். குழந்தைகள் வந்து சிக்கலில் மாட்டிக்குவாங்க. அதனால் குழந்தைகள் நல்லா இருக்கணும்னாலே நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் வாழ்நாள் முழுவதும். அதுக்கு உங்களுக்கான நெருக்கம் வேணும். அதனால் நீங்கள் நெருக்கமாக இருக்கிறது முக்கியம். அதனால் ஒரு வாரத்திற்கு 15 மணி நேரமாவது நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும். ஒன்றா பல்வேறு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை செய்யுங்க. அந்த நேரங்களில் செக்ஸில் ஈடுபடலாம். காதல் வாழ்நாள் முழுவதும் காதலிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 5 முறைகளில் நம்ம காதலை கொண்டுறோம். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டில் இறங்குறது. கமலஹாசன் படத்துக்கு போகலாமா, ரஜினிகாந்துக்கு படத்தில் போகலாமான்னு பெரிய சண்டை போட்டு கோபப்பட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. தேவையில்லாத அது ஒன்று. 2வது, நாளைக்கு வாங்க போகிற ஃப்ளாட், நம்ம தனி வீடு வேணும், இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும், இப்படி ஒரு சண்டை போட்டுவாங்க. 4 வருஷம் கழித்து வாங்க போகிறத இன்றைக்கி சண்டை போடுவாங்க. அதில் பையனை பொண்ணு இந்த படிப்பு வைக்கணும், இப்போ தான் 10வது படிச்சிட்ருப்பார், எதிர்காலத்தில் இன்ஜினியர் ஆக்குவேன், டாக்டர் ஆக்குவேன் சண்டை போட்டுக்கிட்டு அது அன்னைக்கு பண்ணலாம். அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள், சின்ன விஷயங்களை இன்றைக்கி சண்டை போட்டுக்குவாங்க. இந்த சண்டைகள் எல்லாம் ஒன்றும் யதார்த்தம் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. இவை யதார்த்தம் அல்ல. ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணியோ திரவமோ சின்ன ஓட்டைகள் அப்படி லீக் ஆகிட்டு போகிற மாதிரி உங்கள் கிட்ட இருக்க அன்பு வந்து சின்ன இந்த கிராக்கில், சண்டைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக கசிஞ்சு போய் அன்பே இல்லாமல் போயிடும். அப்புறம் உங்களுக்கு கோபத்தை மட்டும்தான் காட்டிகிட்டு இருப்பீங்க ஒவ்வொருத்தரும். கணவன் ஒரு மோசமான ஆள், மனைவி ஒரு மோசமான ஆள், வீட்டுக்கு வந்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குன்னு விலக ஆரம்பிச்சிருவாங்க ஒருத்தர். காதல் காணாமல் போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் சம்பத் சார், சித்தூர்லேருந்து பேசுகிறேன். சம்பத் சொல்லுங்கள். சார் ஒன்றும் இல்லை சார், எங்கள் பையனுக்கு வந்து ஒரு பிறந்தபோது வந்து 2 விதம் வந்து ஒரு விதம் வந்து மேலே இருக்குது, கொஞ்சம் மேலே இருக்குது சார். ஒரு விதம் வந்து கீழே இருக்குது. சரி சார். அது ஒரு 7 years அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணோம் சார். இப்போ அவனுக்கு அந்த விரைப்புத்தன்மை அதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். சரிங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்? அது ஒன்றும் பிரச்சனை வராதுங்க. விரைப்புத்தன்மை வர்றதுக்கு மிக குறைந்த அளவு ஹார்மோன் இருந்தாலே போதும். ஒரு விரையிலேருந்து வர்ற ஹார்மோனே போதும். சரிங்க சார். சரிங்க. நீங்கள் இப்போ இன்னொரு பையை இறக்கி வச்சிட்டீங்க இல்லையா? ஆமாம் சார். மறுபடியும் அந்த பை நார்மல் சைஸில் இருக்கான்னு பாருங்கள். சரிங்க. நார்மல் சைஸில் இருந்தால் நீங்கள் 2 பற்றியும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார். நீங்கள் விரைப்புத்தன்மை வர்றதுலாம் குழந்தைகளுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது. ஒரு விரைப்பையே போதும். ஆனால் இந்த மாதிரி லேட்டாக இறக்கி வச்சதுனால விந்தணுக்கள் இருக்குமா இல்லையான்றதை பின்னால் பார்த்து கல்யாணம் பண்ணிவிடுங்க.
சரி சார். கருத்தரிக்கலைன்னா அப்போது வந்து செக் பண்ணும்போது தான் தெரியும். சில நேரங்களில் இந்த விந்துப்பை வளராமல் மேலே ரொம்ப வருஷம் 7 வருஷம் விட்டு வச்சதுனால அது வளர்ச்சி அடையாமல் அதில் விந்தணுக்கள் உற்பத்தி ஆகாமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் கூட இருக்கிற ஒரு விந்துப்பையில் இருக்க விந்தணுக்களே கூட கருத்தரிக்க போதுமானதாக இருக்கும். அது பின்னால் செக் பண்ணும்போது தான் தெரியும், ஏதாவது 2 விந்துப்பையும் பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையான்றதெல்லாம் பின்னால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணும்போது கண்டறிய முடியும். இப்பயே இப்போ அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு அதை ரொம்ப தோன்றது வந்து நன்மையை பயக்காது, உங்களுக்கு பதட்டத்தான் அதிகமாக்கும். சரி, அதே போல் பல விஷயங்கள் உங்களுக்கு மன அழுத்தம், டெஸ்டோஸ்டெரானை குறைக்கிறது, இந்த மாதிரி பார்க்குறோம். சரி, என்வரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் வந்து சூழ்நிலைகளால் வர்றது. என்னென்னலாம் பிரச்சனை வரலாம்? ஒன்று வந்து ஹீட்னால் வரக்கூடிய மன அழுத்தம். நம்ம மனிதர்களுக்கும் அந்த மன அழுத்தம் இருக்கும். ரொம்ப சுற்றுப்புற சூழல் சரியில்லைன்னா பதட்டமான சூழ்நிலையில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சத்தம், ரொம்ப சூடான மெட்ராஸ் ஹீட்டில் அந்த மாதிரி. அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய பொல்யூஷன்னால் பெருமளவுக்கு மனிதர்கள் பாதிக்கப்படலாம். மிருகங்களும் பாதிக்கப்படும், மனிதர்களும் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி நிறைய டாக்ஸின்ஸு, இந்த தொழிற்சாலையில் வெளியேறக்கூடிய கழிவுகள், புகை, வாகனங்கள் வெளியேற்றக்கூடிய புகையினால் வரக்கூடிய ஆபத்தெல்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், நான் சிதம்பரத்துலேருந்து வினோத் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் வினோத். சார், நான் இப்போ வயசு 25 ஆகுது சார் எனக்கு. சரிங்க சார். நான் 17 வயசுலேருந்து நிறையா படம் பார்த்து நிறையா தப்பு பண்ணிட்டேன் சார். என்ன தப்பு பண்ணீங்க? அதான் சார், கைப்பழக்கம் நிறையா தப்பு பண்ணிட்டேன் சார். சரிங்க. அதனால இப்போ சும்மா செக்ஸாக பேசினாலே வலி வந்தது சார், நரம்பு தளர்ச்சி வந்தது சார். எனக்கு ஒரு உணர்ச்சியே இல்லாமல் இருக்குது சார் இப்போ. சரி, அதாவதுங்க நரம்புக்கு என்றைக்கும் தளர்ச்சியே கிடையாது. இருக்கு சார். சார், சித்த மருத்துவம் போனேன் சார், பார்த்தேன் சார். நாடி பிடிச்சி பார்த்து நரம்பு தளர்ச்சி இருக்கு, 6 மாதம் மருந்து சாப்பிட்னு சொன்னாங்க சார். ஆனால் அது சாப்பிட்டா உடனே வலி வருது சார், கால் வலி வருது. இன்டர்வல் போனால் கால் வலி வருது சார் அப்படியே. சரிங்க, அதாங்க இந்த நரம்பு தளர்ச்சின்னு சொன்னாலே உங்கள் போலி மருத்துவர் நீங்கள் எடுத்துக்கலாம். நரம்புக்கு என்றைக்கும் தளர்ச்சியே கிடையாது. அதுவும் இப்படி பல்ஸ் பார்த்துட்டு நரம்பு தளர்ச்சின்னு சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக போலி மருத்துவர் நீங்கள் உடனடியாக எடுத்துக்கலாம். முதல்லங்க இந்த சுயன்மம் பண்ணிட்டோம் அப்படின்ற பதட்டம் வந்தாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலும் வர ஆரம்பிச்சிடும். அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ, கண்ணில் கருவளையம், விரைப்புத்தன்மை குறையும், குழந்தை இருக்காது, இப்படி எல்லாமே நீங்கள் பயந்து போயிடுவீங்க. எனக்கு வந்து பல நேரங்களில் இமெயிலே நம்ம நண்பர்கள் அனுப்புவாங்க, நம்ம சொல்கிறதுல எஸ்எம்எஸ் இமெயிலாம் வரும். நான் சுயன்மம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஹெச்ஐவி வருமா? ஹெச்ஐவி எப்படி வரும் சுயன்மம் பண்ணுறவங்களுக்கு? இந்த மாதிரி கேள்வி இல்லை. பதட்டத்தினால இவங்களுக்கு எல்லாமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. பல பேர் அனுப்புகிற கேள்விகள் அப்படி தான் இருக்கும். அதனால் சுய இன்பம் என்பது இயல்பானதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. சுய இன்பம் பண்ணாத ஒருத்தர் நீங்கள் கண்டுபிடிங்க முதல்ல உங்கள் வாழ்க்கையில். ஸோ அதான் கௌதம புத்தர் வந்து ஒரு இடத்துல இருந்தப்போ ஒரு அம்மா வந்து அழுதுகிட்டே வந்து சொல்லியிருக்காங்க, என் குழந்தை இறந்து போச்சுன்னு. அப்போது புத்தர் சொல்லியிருக்காரு, சாவே இல்லாத ஒரு வீட்டில் ஒரு பிடி அரிசி வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது இந்த அம்மா போய் தேடிருக்காங்க, எல்லா வீட்லேயும் யாராவது செத்துருக்குறாங்க. அதுபோல் சுய இன்பமே பண்ணாத ஒருத்தரை கண்டுபிடிங்க, அப்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது உண்மைன்னு. எல்லாருமே பண்ணுறாங்க, அப்போ எல்லாருக்குமே வந்திருக்கணுமே. அதனால் இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
இந்த பதட்டத்துலேருந்து வெளியே வந்துட்டாலே உங்களுக்கு இந்த நரம்பு தளர்ச்சியிலேருந்து எல்லாமே டைட் ஆகிடும். ஒன்றும் கவலைப்படாதீங்க, தளர்ச்சியெல்லாம் டைட் ஆகிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் சென்னையிலேருந்து சரவணன் பேசுகிறேன் சார். சரவணன் சொல்லுங்கள் சார். இப்போ இந்த மாதம் வந்து டேட்டு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு சார். 45 டேஸ் தள்ளி போயிருக்கு. யூரின் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதில் நெகட்டிவ் தான் வருது. தள்ளி போய் யூரின் டெஸ்ட் நெகட்டிவாக இருந்தால் கர்ப்பம் இல்லை, கர்ப்பம் இல்லாமல் பீரியட்ஸ் தள்ளி போயிருக்குன்னு அர்த்தங்க. இல்லை சார், எப்பயுமே வந்து ஒரு 75 டேஸ் தான் சார் தள்ளி போவோம் மந்த்லி. சரிங்க, இப்போ மறுபடியும் மருத்துவர்கிட்ட அவங்க போகட்டும், திரும்ப மருத்துவர்கள் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கட்டும். யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம். பீட்டா டெஸ்ட், ஹெச்சிஜின்னு எடுத்து பார்ப்பாங்க. அடுத்து வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அவங்களுக்கு கரு இருந்தால் கர்ப்பப்பையிலே தெரிஞ்சிடும். அப்படிங்களா சார்? ஆமாம் ஆமாம், இதெல்லாம் பண்ணாலே 2 நாளில் அவங்களுக்கு விடை தெரிஞ்சிடும். முழுமையாக கர்ப்பமாக இருக்காங்களா இல்லை பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கா அப்படின்றது தெரிஞ்சிடும். அதான் சார், இப்போ நம்ம இப்போ இதுதான் ஸ்கேன் எடுத்து தான் தெரியுமா சார்? இப்போ யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு திரும்ப பண்ணலாங்க. பண்ணிவிட்டு ஸ்கேனும் எடுக்கலாம். பண்ணால் எல்லாமே தெரிஞ்சிடும் அவங்க கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையான்னு. அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒன்று எடுத்தாலே நீங்கள் பயப்படுவீங்க, இல்லை தப்பாக இருக்குமோ ரிசல்ட்டுலாம் பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் 2-3 டெஸ்ட் எடுத்து கர்ப்பம் இல்லைன்னு தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கு தெளிவாகும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும், இல்லை கர்ப்பமாக இருக்கலாமோன்னு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போது சூடு அதிகமாகும்போது, என்விரான்மெண்டல் ஹீட் அதிகமாகும்போது, சுற்றுப்புற சூழலுடைய ஹீட் அதிகமாகும்போது ஆண்களுக்கு வந்து விந்தணுக்களுடைய உற்பத்தி குறையும். மனிதனுக்கு மட்டுமல்ல, பெரும்பாலான விலங்குகளுக்கும் இதுதான். அதே மாதிரி பெண்களுக்கு வந்து விலங்குகளெல்லாம் ஈஸ்ட்ரஸ் சைக்கிள் வந்து குறையுது, கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு குறையுது, கருமுட்டை சினை முட்டையினுடைய தரம் குறைகிறது, கர்ப்பமாகக்கூடிய அளவு குறைகிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பல ஆராய்ச்சிகள், இந்த 2001 ஹான்சன் 2001, கோலியர் 2006 பண்ண பல்வேறு ஆய்வுகளில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்களில் மட்டும் இல்லை, ஷீப், கேட்டில், நிறைய மிருகங்களையும் இந்த ஆய்வுகளை பண்ணி பல்வேறு முடிவுகளுக்கும் வந்திருக்காங்க. ரொம்ப கோல்டாக இருந்தால் ஓகேயான்னா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கிளைமேட், ரொம்ப கோல்டாக இருந்தாலும் பிரச்சனை. ஒரு கன்வீனியண்ட்டான கிளைமேட்டில் இருக்கும்போது தான் மிருகங்கள் வந்து கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ரொம்ப சில், ரொம்ப ஹாட் கிளைமேட் வந்து மன அழுத்தத்தை, உடலுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். ஸோ கோல்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சார். நாங்கள் கேரளாவில் பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். டாக்டர், மேரேஜ் ஆகி 6 மாதம் ஆச்சுங்க. ஓகே. 5 மாதம் வந்து கரெக்டாக பீரியட் ஆயிடுச்சு. ஓகே. 6ஆவது மாதம் வந்து கொஞ்சம் தள்ளி போச்சுங்க. நாங்கள் வந்து இந்த ப்ரெக்னன்சி கார்டு வாங்கி பார்த்தோம். சரி. அதாவது 40 நாள் பார்த்தோம். அது லைட்டாக இந்த கோடு 2 கோடு இருந்துச்சுங்க. சரிங்க. அப்போ வீட்டில் கேட்டதுக்கு எல்லாம் சொன்னாங்க, ஒரு 60 நாள் கழிச்சு ஆஸ்பத்திரிக்கு போனால் போதும், இப்பயே அவசரப்பட வேண்டாம் அப்படின்னாங்க. சரி. நாங்களும் ஒன்றும் தாம்பத்தியம் ஒன்றும் வைக்க கிடையாது. 45ஆவது நாள் ஒன்று தாம்பத்தியம் வச்சுக்கிட்டோம். 45ஆவது நாள் வச்சோம். 46, 47 வந்து லைட்டாக யூரின் போகும், பிளட் போச்சுங்க. 48ஆவது நாள் வந்து ஒரு மாதிரி பிளட் கூட்டத்தில் வந்து ஒரு அபாசன் மாதிரி வந்துச்சுங்க, ஒரு இறைச்சி மாதிரி கட்டியா 2 நீர் கட்டி மாதிரி 2 வந்துருச்சுங்க யூரின் போகும்போது. சரி. அதுக்கப்புறம் மறுநாள் 49 நாள் ஆஸ்பத்திரி போனப்போ சொன்னாங்க, அபாசன் ஆயிடுச்சு, நீங்கள் முதல்ல வந்துருக்கணும். சரி அப்படின்னு சொன்னாங்க. சரி. இப்போ என்ன டாக்டர், அபாசன் ஆயிடுச்சு, மொத்தத்தில் மறக்க மாத்திரை 3 மாதத்துக்கு மாத்திரை கொடுத்துருக்காங்க. சரி. 3 மாதத்துக்கு ஒன்றும் தாம்பத்தியம் வைக்க வேண்டாம், இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னு இருக்காங்க. நீ தாம்பத்தியம் வச்சா ஏதாவது பிரச்சனை வருங்களா, இல்லை டாக்டர் சொன்னபடி கேட்டால் போகுங்களா? டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு காண்டம் யூஸ் பண்ணுங்க. இல்லைங்க, நீங்கள் கர்ப்பம் ஆகக்கூடாது, இப்போ தான் உங்களுக்கு அபார்ஷன் ஆகிருந்தால் ஒரு குறைந்தபட்சம் டைம் கொடுங்க. சரி. அது காண்டம் நாங்கள் இப்போ ஒரு 2 நாள் ஆச்சுங்க ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து. நீங்கள் வந்து காண்டம், அதாவது ஒரு ஆணுரை மாதிரி அணிஞ்சிக்கிட்டு நீங்கள் செக்ஸ் வச்சுக்கலாம். சரி. வைக்காமல் இருந்தால் ஏதாவது பிரச்சனை வருங்களா? ஒன்றும் வராது, வைக்காமல் இருக்கலாம். அது 3 மாதத்துக்கு வச்சா பிரச்சனை இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க, 3 மாதம் வைக்காமல் இருக்கிறதுனால எந்த கெடுதலும் வராது, கவலைப்படாதீங்க. சரி. இன்னும் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னலாம் வருதுன்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல விலங்குகள் ஆராய்வுகளில் வந்து டிஎன்ஏல பிரச்சனை வருது, ஹீட் போன்ற என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்னால் ஸ்பெர்ம் டிஎன்ஏல பிரச்சனை வருதுன்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. டிஎன்ஏ டேமேஜ் வருது, செல் இன்ஜுரி வருது, பல விஷயங்கள்.
வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 781-0077-888 என்ற எண்ணுக்கோ 730-5577-888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.